Hello warriors, good morning, good morning, good morning, good morning, my dear warriors. Welcome to stateboard Vedantu channel. This is your captain Prakash. Yes, good morning pasangla. Tell me whether the audio and video is clear. Audio video clear arka? Yes, come on guys. Tell me. Good morning. Good morning. So என்ன பண்ணணும் as usual எப்பயும் போல கடன்னு attendance mark பண்ணுங்க. Yes. சிவதாரணி யார் யாரெல்லாம் இருக்கீங்க? எஸ். ரக்ஷனா ஃபாஸ்ட்டாக மார்க் பண்ணுங்கள். ஸ்பந்தனா, வித்துன், ஓகே. தயாநிதி, குட் குட் குட். என்னாச்சு இன்னைக்கு கூட்டம் கம்மியாக இருக்குது நம்மளோட கடையில்? ஏன்னா ஸ்ருத்திகா, ஓவியா, எஸ்கே ப்ரெசன்ட், ஓகே. கார்த்திகேயன், பாவனா, பொன்மாரீஸ்வரி, ஸ்ருத்திகா, गुड. आदवन, दर्शनी, लावण्या, श्रीराजबालन, कविन, दर्शनी, ओके. दीपिका, सब अंशी, मरिया, ओके पा. सरी यूजुअला வரவங்களா வந்தாச்சு. ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் இட். ஓகே, ஆரம்பிக்கலாமா? புவனாவா? ஓகே. புவனா, தர்ஷினி, விவேகா, டைட்டஸ், ஆகாஷ், மலர். ஆமாடா, அதில் யூனிட் 5 வந்து மிஸ் பண்ணியிருக்கேன். அதை எப்படி காப்பி பேஸ்ட் பண்ணுறப்ப மிஸ் பண்ணிவிட்டேன் ப்ளூ பிரிண்டில். அதனால் பிரச்சனை இல்லை, நீ அதை ஆட் பண்ணிக்கோ. ரைட்டா? ஓகே, சூப்பரா. போகலாமா? எஸ், ஸ்டார்ட் பண்ணலாமா இன்றைக்கி செஷன்? பசங்களா, இப்போ வரைக்கும் நம்ம என்னெல்லாம் முடிச்சிருக்கோம்? நம்மளோட டார்கெட் படி நம்ம ரொம்ப கிளியராக நம்ம போயிட்டுருக்கோம். கரெக்டாக இல்லையா? எஸ், வி ஆர் கோயிங் டு டூ சம் சேஞ்சஸ். என்ன சேஞ்சஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தேன்னா, ஆல்ரெடி நம்மளோட டார்கெட் படி நம்ம இதெல்லாம் செஞ்சிட்ருக்கோம். கரெக்டாக? வி ஆர் ஜஸ்ட் டூயிங் திஸ். இதை நம்ம ஆக்சுவலாக பண்ணிகிட்ருக்கோம். இதில் இப்போ இதெல்லாம் முடிச்சாச்சு. ஸோ 50 சம் இதை முடிச்சாச்சு நம்ம. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்டர் 12 வந்து 2 பார்ட்டாக போடணும். ஆக்சுவலாக சாப்டர் 12 2 பார்ட்டாக இருக்கணும். அது நம்ம பார்க்கல, அது இருக்கட்டும். அதுக்கப்புறம் சாப்டர் 19 முடிச்சாச்சு. இன்னும் ஏதோ தப்பாக போயிட்டுருக்கு. ஐ மேட் எ மிஸ்டேக். ஆனால் தான் இந்த பக்கம் இருக்குது நம்பர் ஆஃப் கொஷினா. ரைட். சாரி. ஓகே, ரைட். இந்த பக்கம் தான் சாப்டர் நம்பர். நான் என்ன நினச்சிட்டு இருக்கேன், இது சாப்டர் நினச்சி செக் பண்ணிகிட்ருக்கேன். சரியா? ஸோ சாப்டர் 12 13 தான் பார்க்கல. நேற்று 14 பார்த்துட்டோம். இன்றைக்கி நம்ம என்ன அப்படின்னா இப்போ சாப்டர் 3 இதையும் நம்ம இப்போ என்ன பண்ணிடுவோம், முடிச்சிடுவோம். சூப்பராக. சாரிவா, சாப்டர் 3 இன்றைக்கி நம்ம முடிச்சிடுவோம். இதுக்கப்புறம் சாப்டர் 4 ஆஸ் யூஷுவல் இது எல்லாத்தையும் நம்ம முடிச்சிடலாம். இதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா இந்த ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம் அதுவும் நம்ம பார்த்துடலாம். பட் என்ன அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி ஸ்மால் சேஞ்ச். என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வி ஆர் கோயிங் டு டூ அதாவது டீட்டெயில் கொஷின்ஸ். ரைட்டாக? டீட்டெயில் வந்து என்ன அப்படின்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ரைட்டாக? அதாவது நம்ம இது வரைக்கும் லாங் ஆன்சர் படிக்கவே இல்லை. லாங் ஆன்சர் நம்ம படிக்கணும். ஸோ குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா லாங் ஆன்சரோட டைமிங் ஈவினிங் இந்த 8 to 9 இன்றைக்கின்னு இல்லை, நான் உனக்கு மென்ஷன் பண்ணுறேன். ரைட்டாக? டிசம்பர் நம்ம இந்த நவம்பர் ஒரு டிசம்பர் 5க்குள்ளேயாவது மினிமம் ஒரு 50லேருந்து 60 டீட்டெயில் நம்ம படித்தாகணும். ரைட்டாக? அடுத்து இருக்கக்கூடிய ஒரு 10 நாளில் 50 டீட்டெயில் படிக்கணும். அப்போ ஒரு நாளைக்கு மினிமமாக ஒரு 5லேருந்து 6 டீட்டெயில் நம்ம படிக்கணும். 5லேருந்து 6 டீட்டெயில் நம்ம க்ளீன் அண்ட் கிளியராக பொறுமையாக படிக்கணும். அப்படின்னா மினிமமாக ஒரு 1 hour அது ஆகும். ஸோ அப்போ நம்ம ஒரு 1 hour நம்ம என்ன பண்ணுறதுக்காக ஒதுக்கி நம்ம 7 மார்க் படித்தாகணும். கண்டிப்பாக கட்டாயமாக நம்ம படிக்கணும். அதான் உடனே கேட்பானுங்க, தீமின்னல் எப்படி சார் பார்க்குறது அப்படின்னு கேட்பானுங்க. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் யோசிச்சுட்ருக்கேன். அதாவது 9 மணிக்கு மேலே வைக்கலாமா இல்லை 8 மணிக்கு வச்சுட்டு நீங்கள் ரெக்கார்டர் பார்த்துக்கலாமா அப்படிங்கிறத. ஸோ ஐ வில் ஜஸ்ட் லெட் யூ நோ. நான் உனக்கு கண்டிப்பாக தெரியப்படுத்துகிறேன். இன்றைக்கி இல்லை நாளைக்குள்ளே நான் உனக்கு சொல்லிட்டேன். ரைட்டாக? நாளைக்கு காலையிலக்குள்ளே நான் என்னோடய ஷெட்யூல் செக் பண்ணிவிட்டு பார்த்துடலாம். ஏன்னா நம்ம லைவில் டிஸ்கஸ் பண்ணால் அந்த கொஷினுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும் அப்படிங்கிறனால அதை நான் பண்ண போகிறேன். சரியா? ஸோ தட் இஸ் வை வி ஆர் கோயிங் டு டூ இட். ஸோ இதில் நம்ம இந்த 12 13 தவிர இந்த 2 தவிர இது எல்லாமே பர்ஃபெக்டாக கரெக்டாக பார்த்துட்டே இருக்கோம். ஷெட்யூல் பாரு, ஆரம்பித்து 1 வீக் நம்ம கண்டினியூஸாக கரெக்டாக பார்த்துட்டே இருக்கோம். ஸோ இதைப்படி ஃபாலோ பண்ணிட்டே போனோம் அப்படின்னா சாப்டர்ஸ் எல்லாம் முடிச்சிடலாம் நம்ம. அதாவது செகண்ட் மிட்டமை தவிர பழைய சாப்டர்ஸ் எல்லாத்தையும் ஒரு தடவை ரீகால் பண்ணிடலாம். செகண்ட் மிட்டம் இப்போ தான் படித்தோம், அதனால் நம்ம அதை என்ன பண்ணலாம், ஒரு விஷயம் கிடைச்சி டக்குன்னு ரீகால் பண்ணிக்கலாம். ஸோ அது போக பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு முன்னாடிலாம் நம்ம ரீகால் மேரத்தான்ஸ் இதெல்லாம் இருக்கும். ஸோ அதனால் அதெல்லாத்தையும் வச்சு வி கேன் கம்ப்ளீட் இட். ரைட்டா? அதெல்லாம் நம்ம பார்த்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ரைட், சூப்பர். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா let us start today's session.
that is going to be chapter 3. Okay, how to attend that 8 mark inside 8 mark எது inside வருது 7 mark தானே இருக்குது 7 markல புக் இன்சைட் பெருசாலாம் வராது ஒரே ஒரு கொஷின் தான் ரொம்ப 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 ரேராக ஒரே ஒரு தடவை கேட்டிருந்தாங்க அதனால் அதை பற்றி பயப்படாது பார்த்துக்கலாம் நான் பார்த்துக்கிறேன் நான் சொல்லி தந்துடுறேன் 9க்கு மேலே உங்களுக்கு ஓகேவா சரி ரைட் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன் நான் என்ன செக் பண்ணிவிட்டு சொல்கிறேன் ரைட்டா 9க்கு மேலேனா நான் அப்புறம் வீட்டுக்கு போகணுமே திருப்பி காலையில் வேறு வரணும்ல ஐ வில் செக் இட் அவுட் நான் என்னென்னு பார்த்தேன் அப்படி ஓகே 9 o'clock மேலே வைக்க முடியும் பசங்க வருவாங்கன்னா வி வில் கண்டினியூ நம்ம என்ன அப்படின்னா எல்லாருக்கும் எது பெனிஃபிட்டபுளாக இருக்குமோ அந்த மாதிரி நம்ம பண்ணலாம் சரியா ரைட் ஸோ இப்போ வாங்க இன்றைக்கி பார்க்கலாம் இன்றைக்கி என்ன அட்டெண்டன்ஸ் ட்ராப் ஆகிடுச்சு தூங்கிட்டானுங்க போல் இன்றைக்கி எல்லாம் நிறைய பேர் தூங்கிட்டானுங்க போல் ஸ்மெல்ட்டிங்கிறது கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் தட் வி வில் டிஸ்கஸ் இன் கெமிஸ்ட்ரி நம்ம நடத்துகிறப்ப ஸ்மெல்ட்டிங் பார்க்கலாம் சரியா ரைட் கவனமாக கவனிங்க ஏர்லி மார்னிங் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண முடியாது இதுக்கு மேலே ஸ்டார்ட் பண்ண முடியாது இதுக்கு முன்னாடி 11th ஸ்டாண்டர்டுக்கு வேறு இருக்க கிளாஸு அதனால் இதுதான் 6 o'clock தான் ஸ்டார்ட் பண்ண முடியும் இதுக்கு மேலே ஸ்டார்ட் பண்ண முடியாது ஜான்வரி பிப்ரவரிக்கு அப்புறம் வேணால் உனக்கு பார்க்கலாம் என்னென்னு ரைட் ஆரம்பிக்கலாம் வாங்க சாப்டர் 3 தெர்மல் ஃபிசிக்ஸ் சரியா ஃபர்ஸ்ட் கொஷின் ஆன்சர் என்னது த வேல்யூ ஆஃப் யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் யாருப்பா அது ஆர் தான் என்னது யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட்டு சொல்ல போகிறாங்க ரைட்டா யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ என்னது 8.31 ஜூல் மோல் -1 கெல்வின் -1 யூனிட் கவனம் சரியா யூனிட்டில் கவனமாக இருக்கணும் ஜூல் மோல் -1 கெல்வின் -1ங்கிற யூனிட் கவனம் யூனிட்டில் மிஸ்டேக் பண்ணிடாத மோல் -1 கெல்வின் -1 அப்படின்னு அடுத்து if a substance is heated or cooled the change in mass of that substance ரைட்டா ஒரு சப்ஸ்டன்ஸை ஹீட் பண்ணுறோம் அல்லது கூல் பண்ணுறோம் அப்படின்னா the change in mass of the substances அதாவது ஹீட் பண்ணி கூல் பண்ணுறோம் அதில் மாஸ் எப்படி சேஞ்ச் ஆக போகுது மாஸ் எல்லாம் என்ன பண்ணாது சேஞ்ச் ஆகுது கிடையாது இட் இஸ் கோயிங் டு பி 0 the change in mass is going to be 0 no change in mass சரியா அடுத்து if a substance is heated or cooled the linear expansion occurs ரைட்டா linear expansion occurs x to y அல்லது y to y எப்படி இருக்க போகுது linear expansion occurs எங்கே இருக்க போகுது both ரைட்டா என்ன பண்ண போகுது both it's going to be both a and b ஆன்சர் என்னது both a and b ரெண்டு பக்கமே இருக்க போகுது ரைட்டா linear expansion ரெண்டுலேயுமே இருக்க போகுது the temperature is the average of molecule of a substance temperature என்னது temperature is the average of the molecule of a substance ரைட்டா temperature is the average என்னென்னு கேட்டிருக்காங்க அப்போ what is meant by T and P நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க you are going to tell me what is T what is P T னா என்ன P னா என்ன fourth question ஆன்சர் என்னது it is option C that is okay difference in T and P இப்போ T னா என்ன P னா என்னன்னு சொல்லுங்கள் T னா என்ன P னா என்ன எஸ் ஃபஸ்ட்டு அதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள் அதுக்குள்ளே 5th கொஷின்லாம் ஆன்சர் பண்ணாதீங்க ரெடி T னா என்ன P னா என்ன டெம்பரேச்சர் ப்ரெஷரா டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரா பார்த்தியா ஆன்சர் ஒன் வேர்டுக்கு படிச்சிருக்கான் ஆனால் அதுக்குரிய ரீசன் படிக்கவே இல்லை டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரா இல்லை தெர்மல் எனர்ஜி அண்ட் ப்ரெஷர் எனர்ஜியா இல்லை என்னது டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரா ஓகே நான் நேற்று ஏதோ ஒரு வீடியோவில் கீழே ஏதோ ஒரு கொஷின் கமெண்ட் பண்ண சொன்னது பண்ணிங்களான்னு தெரில என்ன ஆன்சர் இப்போ தான் வருது கொஞ்சம் முதல் தப்பாக வந்துச்சு இப்போ கரெக்டாக ஆன்சர் வருது தெர்மல் எனர்ஜி அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜியா என்னது தெர்மல் எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜி ரைட்டா அடுத்து தமிழ் மீடியத்தில் எஸ்கே அனுப்புகிறாங்க என்ன அப்படின்னா மொத்த ஆற்றல் அதாவது டோட்டல் எனர்ஜி அதுக்கப்புறம் பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு சொல்கிறாங்க ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜியா டோட்டல் எனர்ஜியா இந்நேரம் புக்கை எடுத்து பார்த்து எனக்கு சொல்லியிருக்கணும் எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் இந்த மாதிரி ஒரு கொடுத்துருக்காங்க ஒரு ஒன் வேர்டில் படிக்கிறோம் அது என்னன்னே தெரியாமல் நம்ம எல்லோரும் படிச்சுட்ருக்கோம் தெர்மல் எனர்ஜி கரெக்டாக பிஇ பொட்டன்ஷியல் எனர்ஜி tell me whether TE is total energy or thermal energy total energy or thermal energy TE TE is total energy or potential energy TE is nothing but total energy right difference between total energy it is total energy it is potential energy கவனமாக இருங்க தெர்மல் ஃபிசிக்ஸ் படிக்கிறனால இது தெர்மல் எனர்ஜியாக மாறிடாது சரியா தெர்மல் ஃபிசிக்ஸ் படிக்கிறனால தெர்மல் எனர்ஜி ஆனால் அது குட் ட்ரை தட் இஸ் குட் ட்ரை நிறைய பேர் அதை ட்ரை பண்ணிங்க தட் இஸ் குட் ட்ரை ஐ ஜஸ்ட் கிவ் யூ அப்ரிசியேஷன் நிஜமாக அது ஒரு குட் ட்ரை அடுத்து in a given diagram the possible direction of heat energy transforms in ரைட்டா
in a given diagram the possible direction of heat energy transformation is heat energy transformation இந்த டயக்ராமில் எந்த பக்கம் இருக்க போகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சொல்லுங்கள் பார்க்கலாம். கொஷின் நம்பர் 5 என்னது? பியிலேருந்து ஏக்கு போகுமா? பியிலேருந்து ஏக்கு, ஏலேருந்து சியிலேருந்து ஏக்கு போக போகுது, சியிலேருந்து பி. ஏன்னா என்ன அர்த்தம்? டிபெண்ட்ஸ் அப்பான் த டெம்பரேச்சர். ஏன்னா இது என்னது? இது 305 Kelvin இருக்குது, இது 304, இது 303. Temperature always flows from higher temperature to lower temperature. Higher temperature இருந்து lower temperature தான் போகும். அப்போ 305 305 அப்போ சியிலேருந்து பிக்கு போக போகுது, பியிலேருந்து ஏக்கு போகலாம், அதே மாதிரி சியிலேருந்து ஏக்கு தான் போகும், ஏலேருந்து வெளியே வரவே வராது. ரைட்டா? பி டு ஏ, சி டு ஏ, சி டு பி. சரியா? ஹையர் டு லோவர். நான் ஆன்சர் ரிமூவ் பண்ணாமல் விட்டுட்டேன், அதனால் ஆன்சர் சேர்ந்து வந்துருச்சு. நான் ரிமூவ் பண்ணேன். நான் இப்போ காலையில் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் தான் பார்த்தேன் ஆன்சர் இருந்துச்சு. ரைட், இப்போ ஃபில் இந்த பிளாங்க்ஸ் சொல்லுங்கள். ஃபில் இந்த பிளாங்க்ஸ் ஆன்சர் இல்லை. ரைட், ஆன்சர் பண்ணுங்கள். த வேல்யூ ஆஃப் அவோகேட்ரோ நம்பர் ஆல்ரெடி பார்த்தாச்சு. ரைட்டா? அவோகேட்ரோ நம்பர்லாம் ஈஸியாக நம்மளுக்கு தெரியும். 6.023 into 10⁻23 தான் என்னது? அவோகேட்ரோ நம்பர். சரியா? செகண்ட் ஒன்னோட ஆன்சர் என்னது? செகண்ட் ஒன்னோட ஆன்சர் என்னது? 6.023 into 10⁻23. Second, temperature and heat are a scalar quantity. Right? Temperature and heat are a scalar quantity. 1 calorie is the amount of heat energy required to raise the temperature of dash of water through. Third one என்னது? 1 calorie is the amount of heat energy required to raise the temperature of 1 gram 1 degree. இது ஒரு டெஃபினிஷன் புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கொஸ்டின். நம்ம புக் பேக்கோட ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட டெஃபினிஷன் இதுதான். இதான் முக்கியமானது. ரைட்டா? 1 gram in 1 degree Celsius. ரைட்டா? 1 gram 1 degree Celsius. 1 gram 1 degree Celsius. அக்கார்டிங் டு பாயில்ஸ் லா. பாயில்ஸ் லானா என்ன? அதெல்லாம் நம்ம இன்றைக்கி படிக்க போகிறோம். ரைட்டா? சூப்பராக இருக்குது. 11th ஸ்டாண்டர்ட் வந்தோடனே திருப்பி உங்ககிட்ட சார் கேட்பேன் பாயில்ஸ் லா என்ன சொல்லு அப்படின்னு. பாயில்ஸ் லா, த ஷேப் ஆஃப் த கிராஃப் பிட்வீன் pressure and reciprocal of volume is. ரைட்டா? என்ன? the graph between pressure and reciprocal of volume is straight line. straight line என்னவா இருக்க போகுது? yes, it's going to be a straight line. சரியா? அது வந்து எனக்கு ஒரு straight லைனாக இருக்க போகுது. ஏன் ஸ்ட்ரைட் லைனுங்கிறது எனக்கு கொஞ்சம் நேரத்தில் பார்ப்போம். நம்ம இதுக்கு ஒரு ஃபார்முலா இப்போ எழுதுவோம். அந்த ஃபார்முலா எழுதுனா அதை நம்ம ஏன் ஸ்ட்ரைட் லைனுங்கிறத என்ன பண்ணிட முடியும்? நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும். சரியா? ஓகே, வாங்க. ஸோ ஆன்சர்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்த ஸ்டேட்மெண்ட், வெதர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஆர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னப்பா? ஃபார் அ கிவன் ஹீட் இன் லிக்விட், ஃபார் அ கிவன் heat in liquid, the apparent expansion is more than that of real expansion. True or false? First one true or false? Okay Irfan, okay போய் படிங்க. You just study. It is false. ஏன் false? The apparent expansion is less than that of a real expansion. எப்பவுமே apparent expansion எப்படி இருக்க போகுது? Always less than that of the real expansion. ரைட்டா? Thermal expansion. ரைட்டா? Thermal energy always flows from a system at higher temperature to the system of lower temperature. Higher to lower temperature always move from higher temperature to lower temperature. It is true. According to Charles' law, at constant pressure, the temperature is inversely proportional to volume. Temperature is inversely proportional to volume. Temperature is inversely proportional to volume. Third one என்ன answer? Temperature is inversely proportional to volume. Third one வந்து it is false. Temperature, Charles law, temperature is directly proportional to the volume. இப்போ இந்த ஒவ்வொரு லாவும் முக்கியம். இந்த சாப்டரில் இருக்கக்கூடிய லா இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ரைட்டா? லா எல்லாமே இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். சரியா? ரைட். டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த வால்யூம். இதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள். இப்போ இங்கே இருக்க லெட்டரில் ஆன்சர் சொல்லுப்பா. நான் கொஞ்சம் மாற்றிட்டேன், இதை மட்டும் எனக்கு இந்த ஆன்சர் சொல்லு. ஏக்கு என்னது? ஏக்யூ பிக்யூ அப்படியே ஆன்சர் சொல்லுங்கள். ரைட்டா? நவ் டெல் மீ ஏக்யூ பிக்யூ. ஓகே, ஸ்பைட்டர்மேன் நியூ சப்ஸ்கிரைபரா? வெல்கம் டு அவர் செஷன். வெல்கம் டு வேதாந்து. தொடர்ந்து ரெகுலராக கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள்.
A can answer pa. Linear expansion, change in length. Linear expansion another change in length. Linear expansion is nothing but change in length. What is superficial expansion? Superficial expansion another. B can answer. Superficial expansion another. Superficial expansion. B ka change in area. This is change in area, superficial expansion. This is B. That is the third one. Third one another cubical expansion. Cubical expansion another cube la change. Cubical. Cubical another. C can another cubical expansion. Cubical expansion பொறுத்த வரைக்கும் change in volume. Change in volume. அடுத்து heat transformation. Hot body to cold body. This is D. அதுக்கப்புறம் இது E. சரியா? Boltzmann constant. Boltzmann constant நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். ரைட்டா? கிளியர். That's it. சூப்பர்பா. இந்த சாப்டர் ரொம்ப ஈஸியாக டக்குன்னு முடிச்சிடலாம் நம்ம. நீங்கள் டக்குன்னு முடிச்சுட்டு டக்குன்னு வீட்டுக்கு போயிடலாம். ஓகேவா? ரைட். அடுத்து assertion and reason. Both the assertion and reason are true. அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ கொஸ்டின் பாருங்கள். There is no effect on the other end when one end of the rod is only heated. ராடோட ஒரு எண்டை மட்டும் தான் நம்ம ஹீட் பண்ணுறோம். அப்படி ஹீட் பண்ணுறப்ப அதர் எண்டில் எந்த விதமான ஒரு டெம்பரேச்சர் சேஞ்சோ அல்லது எந்த விதமான ஒரு பாதிப்பும் இருக்க போகிறது இல்லைன்றாங்க. ஆமாம், நீங்கள் ஒரு எண்டில் ஹீட் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த எண்டில் என்ன பண்ணாது, உங்களுக்கு எந்த விதமான மாற்றமும் அதில் இருக்க போகிறதே கிடையாது. ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் assertion is true. Heat always flows from a region of lower temperature to higher temperature. இது எவ்வளோ பெரிய முட்டாள்தனமான தப்பு. Heat always flows from higher temperature to lower temperature. ரைட்டா? higher temperature to lower temperature. சரியா? எஸ். அப்போ என்னது? assertion true, இது false. assertion is true but the reason is false. Option C. இந்த கொஸ்டின் ஆன்சர் என்னது? ஆப்ஷன் சி. அடுத்து கேஸ் இஸ் ஹைலி கம்ப்ரெசபிள் தேன் சாலிட். சாலிடு லிக்விடை விட கேஸை நல்லா கம்ப்ரெஸ் பண்ண முடியும். ஆமாம், கரெக்டு தான், தெரியும், எங்களுக்கு தெரியும், ரைட்டு தான். அடுத்து இன்டர்மாலிகுலர் ஆர் இன்ட்ராமாலிகுலர் டிஸ்டன்ஸ் இன் கேஸஸ் கம்பேரபிளி ஹை. ஏன் இது கம்ப்ரெசபிளாக இருக்குது? பயங்கரமான இன்டர்மாலிகுலர் டிஸ்டன்ஸ் நான் ஏற்கனவே உனக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன். உனக்கு சொல்லிக் கொடுத்தேன்னா இல்லை யாருக்குன்னு தெரியல. கவனிங்க என்ன அப்படின்னா, இந்த மாதிரி என்ன அப்படின்னா, இதுதான் என்ன அப்படின்னா சிம்பிள். இந்த மாதிரி இருக்கிறது சாலிட் பார்ட்டிகல்ஸ். சாலிடோட அரேஞ்ச்மெண்ட் இப்படி தான் இருக்கும். சாலிட் பார்ட்டிக்கல் அதோட அரேஞ்ச்மெண்ட் இப்படி இருக்கும். வேறு லிக்விட் பார்ட்டிகல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். Whereas gaseous particles are arranged like this. ஸோ அப்போ என்னது, நம்ம நிறைய கேப் இருக்கனால இட் இஸ் ஹைலி கம்ப்ரெசபிள். அப்போ assertion is true, reason is the correct explanation. ரைட்டா? ரீசன் வந்து கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன். ரைட், கொஷின் ஆன்சர் பார்க்கலாமா? இன்றைக்கி நம்ம கிளாஸு ரொம்ப சீக்கிரம் முடிய போகுது. ரைட்டா? ரொம்ப சீக்கிரம் நம்ம முடிச்சிடலாம். சரியா? 1 calorie. 1 calorie is defined as the amount of heat energy required to raise the temperature of 1 gram of water through 1 degree Celsius. நல்லா கவனிங்க. கேலரி எங்கே பயன்படுத்துவோம்? கேலரிஸ் இதுக்கு முன்னாடி எங்கே கேள்விப்பட்டிருக்க? கேலரிஸ்னால் உன் மைண்டில் வரக்கூடிய விஷயம் என்னது? எங்கே நம்ம கேலரிஸ் பற்றி பேசுவோம்? வேர் வி வில் see about the calories. கேலரிஸ் பற்றி நம்ம எங்கே பார்ப்போம், எங்கே பேசுவோம்? எனி ஐடியா? கேலரிஸ் பற்றி நம்ம எங்கே பேசுவோம், எங்கே பார்ப்போம்? ஃபுட்டு, மெயினாக ஃபுட்டு. இவ்வளோ கேலரிஸ், இவ்வளோ ஃபுட்டுங்கிறது என்னது? அப்போ நம்ம உடம்புக்குள்ளே போனதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எவ்வளோ கம்பஷன் ஆகுது, எவ்வளோ தூரத்துக்கு எரிஞ்சு போகுது, அதுலேருந்து எவ்வளோ தூரத்துக்கு எனர்ஜி கிடைக்குது, அதை தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம்? கேலரி அப்படின்னு. இங்கே குறிப்பாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 1 calorie defined as the amount of heat energy required to raise the temperature of 1 gram of water through 1 degree Celsius. 1 கிராம் வாட்டரில் நான் 1 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணுறதுக்கு நான் எவ்வளோ ஹீட் கொடுக்க போகிறேன்னா அந்த ஹீட்டு தான் கேலரி. 1 கிராம் வாட்டரில் 1 டிகிரி செல்சியஸ். ரைட்டா? 1 கிராம் வாட்டரில் 1 டிகிரி செல்சியஸ் நான் என்ன பண்ண டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் என்ன அப்படின்னா கேலரிஸ். அடுத்து லீனியர் எக்ஸ்பேன்ஷன்னா என்ன? ஏரியல் எக்ஸ்பேன்ஷன் ஆர் சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பேன்ஷன். ரைட்டா? ஏரியல் ஆர் சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பேன்ஷன். லென்த் ஆஃப் த பாடி சேஞ்சஸ் டியூ டு சேஞ்ச் இன் இட்ஸ் டெம்பரேச்சர்.
பாடியோட லென்த் எப்படி இருக்க போது, லென்த் ஆஃப் த பாடி சேஞ்சஸ் டியூ டு சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால பாடியோட லென்த் சேஞ்ச் ஆகும். இங்கே பாருங்கள், இன்க்ரீஸ் இன் ஏரியா ஆஃப் அ சாலிட் ஆப்ஜெக்ட் when temperature is changed it is called aerial or superficial expansion அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, the ratio of increase in length of the body per degree rise in temperature to its unit length is called coefficient of linear expansion. அப்போ linear expansion ஓட coefficient இது ஒரு definition, ரைட்டா? what is linear coefficient of expansion அப்படின்னு அல்லது coefficient of linear expansion ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ என்ன பண்ணலாம், ரைட்டா? கலீல் ரஹ்மான் வாங்க ரைட்டா. the ratio of the increase in length of the body per degree rise, ரைட்டா? length of the body per degree rise in temperature. ஒரு டிகிரி ரைஸ் இன் டெம்பரேச்சர், ஒரு டிகிரி நீங்கள் டெம்பரேச்சரை கூட்ட இன்க்ரீஸ் இன் லென்த், எவ்வளோ லென்த் இன்க்ரீஸ் ஆகுதோ அதை தான் என்ன அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷன் சொல்கிறாங்க. இட் இஸ் ரெப்ரசன்டட் பை del L by L0 is equal to alpha L into delta T. சரியா? லென்த் டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க, சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், சேஞ்ச் இன் லென்த். ரைட், அடுத்து பாருங்கள் இந்த பக்கம். the ratio of increase in area of the body per degree rise in temperature to its unit area is called coefficient or superficial expansion, ரைட்டா? coefficient or superficial expansion. அதுக்குரிய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா அங்கே லென்த்தில் இங்கே ஏரியா dA by அப்போ A0, அதே ஃபார்முலா தான் alpha A into delta T. instead of L we have to use A, அவ்வளோதான். லென்த்துக்கு மேலே A. வேறுபடுத்துக்கு புரியலையா? லீனியர் எக்ஸ்பான்ஷனுங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு ராட், இப்போ நான் இந்த ராடை ஹீட் பண்ணுறேன். நான் இதை ஹீட் பண்ணுறப்ப என்ன அப்படின்னா ஒரு டிகிரி நான் வெப்பநிலை ஏற்றுறப்ப இது என்ன பண்ணுதான் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன அப்படின்னா இது நீளமாகுது, ரைட்டா? கொஞ்சம் கொஞ்சமாக நீளமாகுது. என்னடா இன்றைக்கி யாருக்குமே இது புரியலை, இன்றைக்கி கிளாஸே ஒரு மாதிரி இருக்கே, வாட் ஹேப்பன்? சிம்பிள் திங். லீனியர் எக்ஸ்பான்ஷன்னா லென்த் ஆஃப் த பாடி சேஞ்சஸ் டியூ டு சேஞ்ச் அண்ட் டெம்பரேச்சர். அதாவது வெப்பநிலை கொடுக்குறப்ப லென்த் நீளம் அதிகரிக்க போகுது, லென்த் வந்து எக்ஸ்பேண்ட் ஆக போகுது, லென்த் நீளமாக போகுது. இட் இஸ் கோயிங் டு கெட் ஈவன் மோர் லென்த்தியர். இதுக்கு பேர் தான் லீனியர் எக்ஸ்பான்ஷன். வேரஸ் இது நான் இந்த மாதிரி என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பெரிய டப்பாவை எடுத்துக்கிறேன், பெரிய ஆப்ஜெக்ட், இந்த மாதிரி ஒரு பெரிய ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட் நான் ஹீட் பண்ணுறப்ப இதோட ஏரியா பெருசாகுது, ரைட்டா? இது அகலம் எல்லாமே சேர்ந்து கொஞ்சம் பெருசாக என்ன பண்ணுது, கூடுது, அகலம் பெருசாகுது. அப்போ தட் இஸ் ஏரியல் எக்ஸ்பான்ஷன் அல்லது சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷன் சொல்ல போகிறாங்க. கீழே டெஃபனிஷன் அதே தான் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா இட் இஸ் அ ரேஷியோ என்னது, வகுத்தல் வருது. யார் கண்ட்ரோல் ரேஷியோ ஆஃப் இன்க்ரீஸ் இன் லென்த் ஆஃப் த பாடி பெர் டிகிரி ரைஸ். இன்க்ரீஸ் இன் லென்த் என்னது, முதல் என்ன இருந்துச்சு, அதுக்கப்புறம் என்ன இருக்குது. இன்க்ரீஸ் இன் லென்த் என்ன அர்த்தம், இப்போ ஏற்கனவே என்கிட்ட 5 சென்டிமீட்டர் ராடு வச்சுருக்கேன், ரைட்டா? இப்போ அது வந்து 6 சென்டிமீட்டர் மாதிரி இருக்குது. அப்போ எவ்வளோப்பா ராடு இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ராடோட லென்த் எவ்வளோ 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 இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 1 சென்டிமீட்டர். அப்போ நம்ம ஃபார்முலாவில் என்ன போடணும் அப்படின்னா ரேஷியோன்னு சொல்லியிருக்காங்களே, ரேஷியோ ஆஃப் இன்க்ரீஸ் இன் லென்த். அதாவது யார் ரெண்டு பேரோட வந்து விகிதமாக இருக்குது, இன்க்ரீஸ் இன் லென்த். அப்போ இன்க்ரீஸ் இன் லென்த் 1, லென்த் ஆஃப் த பாடி பர் டிகிரி ரைஸ். ஒரு டிகிரி ரைஸ் அண்ட் டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணுறப்பையும் எவ்வளோ கூடுது இன் டெம்பரேச்சர் டு த யூனிட் லென்த் இஸ் கால்ட். டு த யூனிட் லென்த் என்னது, அதோட ஆக்சுவல் லென்த் 1/5. ஆக்சுவலாக 5 தானே இருந்துச்சு, 5 1/5 இஸ் ஈக்குவல் டு இஸ் கால்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷன். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷன் என்னது, ஆல்ஃபா எல்லுங்கிறதா கோஎஃபிஷியன்ட். அது என்ன பண்ணணும், ஒவ்வொரு டெம்பரேச்சருக்கும், ரைட்டா? ஃபார் த டெம்பரேச்சர் சரியா? ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும், இங்கே வந்து லென்த் போட்டோம், இங்கே அதுக்கு மேலே ஏரியா, இங்கே நீளம், அதுக்கு மேலே இங்கே பரப்பளவு, அவ்வளோதான், ரைட்டா? இங்கே நீளம், இங்கே அதுக்கு மேலே பரப்பளவு, அவ்வளோதான். வெரி சிம்பிள், வெரி சிம்பிள் கொஷின், சரியா? வெரி சிம்பிள். இதுக்கப்புறம் யாருக்காவது புரியலன்னா ஒரு தடவை வீடியோ முன்னாடி கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக புரிஞ்சிடும். வாட் இஸ் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன்? கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன் என்னது, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்ககிட்ட நான் என்ன காமிச்சேன், அதாவது இது வந்து லென்த்து, இது வந்து லென்த் எக்ஸ்பான்ஷன், ரைட்டா? அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதை எடுத்துக்கலாம், ரைட்டா? இது நீளமாக இருக்கா, செக் தட் திஸ் இஸ் லைக் அ ஏரியா, திஸ் இஸ் ஏரியாவோட எக்ஸ்பான்ஷன். இப்போது அதான் ஏரியாவோட எக்ஸ்பான்ஷன்னா இந்த பேப்பர் இப்படி மட்டும் அகலமாக பெருசாக போகுது, இந்த பேப்பர் என்ன அப்படின்னா இந்த மாதிரி மட்டும் அகலமாக பெருசாக போகுது. வேரஸ் இந்த பாக்ஸ் எடுத்துக்கோ, திஸ் இஸ் கியூபாய்ட் ஷேப், இது எப்படி பெருசாக போகுது, இப்படி பெருசாக போகுது.
பார்த்தீங்கன்னா இது ஒரு டைரக்ஷன் இப்படி தான் பெருசாக போகுது. அடுத்து நான் என்ன சொன்னேன், இந்த பேப்பரை இப்படி பெருசாகுது, அதாவது தரையில் மட்டும் பெருசாகுது ஃப்ளாட்டாக. ஆனால் இது வெளியே கூட வருது இப்படி பெருசாக, இந்த சின்ன பாக்ஸு ஒரு பெரிய பாக்ஸாக மாறுது. ஸோ இப்போ தட் இஸ் cubical எக்ஸ்பான்ஷன். சரியா? வால்யூம் மெயினாக த ரேஷியோ ஆஃப் இன்க்ரீஸ் இன் வால்யூம், அதாவது லென்த் பார்த்தோம், ஏரியா பார்த்தோம், அதே இதில் வால்யூம், நீளம், பரப்பளவு. இப்போ நம்ம பார்க்குறது கன அளவு. த ரேஷியோ ஆஃப் இன்க்ரீஸ் இன் வால்யூம் ஆஃப் த பாடி. நீ நல்லா கவனிச்சு பார்த்தியா? வி நோட்டிஸ் தட் இந்த வார்த்தை எதுவுமே மாறவே மாறாது. த ரேஷியோ ஆஃப் இன்க்ரீஸ் இன், இதை மட்டும் விட்டுருங்க, இந்த வால்யூம் பெர் டிகிரி ரைஸ் இன் டெம்பரேச்சர் டு இட்ஸ் யூனிட் வால்யூம். இந்த ரெண்டு வார்த்தை மட்டும்தான். ரைட்டாக? இங்கே அண்டர்லைன் பண்ணுற பார், இன்க்ரீஸ் இன் லென்த், ரைஸ் இன் டெம்பரேச்சர் டு இட்ஸ் யூனிட், திருப்பி யூனிட் என்னது இங்கே லென்த், இங்கே பாரு இன் ஏரியா. ஒரு ஃபார்முலா, ஒரே ஒரு டெஃபினிஷன் தான் நீ படிக்க போகிற. டு த யூனிட் ஏரியா பெர் டிகிரி ரைஸ் இன் டெம்பரேச்சர் டு இட்ஸ் யூனிட் ஏரியா இஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் சூப்பர்ஃபிஷியல் எக்ஸ்பான்ஷன். எல்லாத்துக்குமே சேம், வார்த்தை மட்டும் தான் மாறப்போகுது. உங்ககிட்ட லீனியர் எக்ஸ்பான்ஷன் கேட்டாங்கன்னா லென்த்து போட போகிறேன். ரைட்டாக? இங்கேயும் லென்த்து. அதே இது ஏரியல் எக்ஸ்பான்ஷன் கேட்டாங்க அப்படின்னா ஏரியா போட போகிறேன். அதே இது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் என்னது இது cubical எக்ஸ்பான்ஷன் கேட்டாங்கன்னா வால்யூம் போட போகிறேன். சிம்பிளாக ஒரு கல்லில் 3 மாங்காய் அடிச்சிட்டோம். ரைட்டா? ஒரே இதில் 3 கொஷின் நம்ம படிச்சிடும். ஒரே டெஃபினிஷன் வச்சு 3 கொஷின், ஒரு கல் 3 மாங்காய். சரியா? ஒரு கல் 3 மாங்காய். அடுத்து பாயில்ஸ் லா. 11th ஸ்டாண்டர்டுக்குள்ளே வந்து அப்படின்னா 6th சாப்டரே கம்ப்ளீட்டாக இந்த பாயில்ஸ் லா, சார்ல்ஸ் லா, அவகேட்ரோ லா, இந்த மாதிரி நிறைய லா இருக்குது. இதை பற்றி மட்டும்தான் இருக்குது. ரைட்டா? ரைட், அதுதான் பார்க்க போகிறோம். ரைட்டா? இப்போ கவனிங்க. when the temperature of the gas is kept constant, டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ரைட்டா? இதுக்கு எப்போயுமே சார் வந்து சாரோட பாட்டில் வச்சு தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இன்றைக்கி சாரோட பாட்டில் வீட்டில் இருக்குது. சரி, வேறு ஒரு பாட்டில் இருக்குது, எடுத்துக்கலாம். ரைட்டா? இப்போ என்ன அப்படின்னா இந்த ரூம் இருக்குது, இந்த ரூமோட டெம்பரேச்சர் நார்மலாக இருக்குது. ரைட்டா? இந்த ரூமில் எந்த விதமான டெம்பரேச்சர் சேஞ்சும் இல்லை. இந்த ரூமில் டெம்பரேச்சர் நான் எதுவுமே என்ன பண்ணல, சேஞ்ச் பண்ணல, எதுவுமே பண்ணல. ரூமோட டெம்பரேச்சர் இஸ் நார்மல். சரியா? ரூமோட டெம்பரேச்சர் நார்மல். குவார்டர்லி எக்ஸாம் நினச்சி இங்கே பாரு, இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். வேறு 19, 22, 23, 24, 23 எல்லா தடவையும் எடுத்துருக்காங்க. லாவில் ரொம்ப முக்கியமான ஒரு லா. டெம்பரேச்சர் ஆஃப் தி கேஸஸ் கெப்ட் கான்ஸ்டன்ட். இந்த வாட்டர் பாட்டிலுக்குள்ளே ஒரு கேஸ் இருக்குது, டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. த வால்யூம் ஆஃப் த ஃபிக்ஸட் மாஸ் ஆஃப் த கேஸ். இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து 1 kg ஏர் வச்சுருக்கேன். அப்போ வால்யூம் ஃபிக்ஸடாக இருக்கணும். கவனி, இந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப முக்கியம். அப்படியே இங்கே என்ன இருக்கோ நீ அப்படியே எழுதணும். இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதணும். சரியா? இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதணும். த வால்யூம் ஆஃப் த ஃபிக்ஸட் கேஸ், ஃபிக்ஸட் மாஸ் ஆஃப் த கேஸ், ஃபிக்ஸட் மாஸ் ஆஃப் த கேஸ் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு இட்ஸ் ப்ரெஷர். சரியா? இப்போது இந்த பாட்டிலில் ஃபுல்லாக நான் என்ன பண்ணி காற்று அடைச்சி வச்சுருக்கேன். டெம்பரேச்சர் எதுவும் சேஞ்ச் பண்ணல. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ப்ரெஷர் கொடுக்குறேன்னா என்ன பண்ணுறேன், மேலே ஒரு பம்பை வச்சு உள்ளே இருக்க காற்றெல்லாம் நான் ப்ரெஷர் கொடுத்து அமுக்கிறேன். வாட் ஹேப்பன்ஸ் டு வால்யூம்? வால்யூம் கூடுமா குறையுமா? வால்யூம் கன அளவு கூடுமா குறையுமா? அழுத்தம் நான் கொடுக்குறேன். ரைட்டாக? மேலேருந்து அழுத்தம் கொடுக்குறேன். நான் என்ன பண்ணுறேன், ப்ரெஷர் கொடுக்குறேன். ப்ரெஷர் கொடுக்குறப்ப வால்யூம் வில் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ்? வால்யூம் வில் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ்? வால்யூம் வில் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ்? இட் வில் டிக்ரீஸ். டிக்ரீஸா? அப்போ ப்ரெஷர் கூட 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 வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ப்ரெஷர் கூடுனா வால்யூம் குறையுது. அப்போ தே ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அதான் இந்த ப்ரெஷர் P is equal to P is directly proportional to 1/V. P is directly proportional to 1/V. சரியா? P is directly proportional to 1/V. வால்யூம் குறைய போகுது, கன அளவு குறைய போகுது. ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கன அளவு குறைஞ்சிரும். சரியா? அதான் ரீசன். அதான் என்னது இந்த இடத்துல பாயில்ஸ் லா. when the temperature of the gas is kept constant. ஃபர்ஸ்ட் லைன் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி என்ன அப்படின்னா the volume of a fixed mass in gas, fixed mass of a gas is inversely proportional to the pressure, inversely proportional to its pressure. சரியா? next பாருங்க. state the law of volume. law of volume இதுக்கு பேர் என்னது? இது நத்திங் பட் இதோட இன்னொரு பேர் என்னப்பா? இது கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட் பேர் என்ன? இது கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட் பேர் என்ன? இது கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட் பேர் என்ன? எஸ், லாலாம் அப்படியே தான் எழுதணும். லா அப்படியே தான் எழுதணும். லா அப்படியே தான் எழுதணும். there is no change in that. ரைட்டா? this is called சார்ல்ஸ் லா. ரைட்டா?
சார்லஸ்ன்னு சொன்னாலும் சரி, நம்ம இந்தியன் ஸ்லாங் படி என்ன சார்லஸ்ன்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக இது யூஎஸ் ஸ்டாண்டர்ட் அல்லது பிரிட்டிஷ் இங்கிலீஷ் படி ஜென்ரலாக இது வந்து ஒரு கிறிஸ்டியானிட்டி நேமில் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா சார்ல்ஸ். இட் இஸ் கால் சார்ல்ஸ். பாருங்கள், when the temperature of the gas is kept constant, when the pressure is அதாவது பாயில்ஸ்னால யாரை கான்ஸ்டண்ட்டாக வச்சோம்? பாயில்ஸ்னால டெம்பரேச்சர் வாஸ் கான்ஸ்டன்ட். யூ ஹேவ் டு கம்பேர் லைக் ஸ்டடி, கம்பேர் பண்ணி படி. இங்கே என்னது டெம்பரேச்சர் ஆஃப் தி கேஸ் இஸ் கெப்ட் கான்ஸ்டன்ட். மாறா வெப்பநிலை பாயில்ஸ்னால. இங்கே என்ன அப்படின்னா மாறா கன அளவு, ரைட்டா? மாறா அழுத்தம், ப்ரெஷர் ஆஃப் தி கேஸ் இஸ் கெப்ட் கான்ஸ்டன்ட். இங்கே ப்ரெஷர் ஆஃப் தி கேஸை கான்ஸ்டன்ட் வைக்க போகிறேன். அப்போ யார் ரெண்டு பேருக்கு நடுவில் வரப்போகுது? நவ் த வால்யூம் ஆஃப் தி கேஸ். வால்யூம் ஆஃப் தி கேஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த டெம்பரேச்சர். ஃபார் எக்ஸாம்பிள், பலூன் யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும்? டு யூ ஆல் லைக் பலூன்ஸ்? பலூன்ஸ் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்குமா? ரைட்டா? பலூன்ஸ், டு யூ லைக் பலூன்ஸ்? பலூன் இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் சார்ல்ஸ்லாம், ரைட்டா? பலூன் டு யூ லைக்? எஸ், நிறைய பேருக்கு பலூன், சரி, நிறைய பேருக்கு பலூன் பிடிக்கும் கண்டிப்பாக. எஸ், இந்த பலூன் நம்ம வாங்குகிற அன்றைக்கி கடையில் வாங்கிட்டு வரல, இந்த பலூன் விற்கிறவங்க கிட்ட பலூன் வாங்கினோம் அப்படின்னா வாங்குகிற அன்றைக்கி நல்லா பெருசாக இருக்குது. ஆஃப்டர் 2 days or 3 days or 4 days, how the balloon gets smaller size? பலூன் எப்படி ஸ்மால் ஆகுது? எனி ஐடியா? பலூன் எப்படி ஸ்மால் ஆகுது? எனி ஐடியா? ஏன் பலூன் ஸ்மால் ஆகுது? ஏன் குட்டி ஆகுது பலூன்? காற்று போயிடுதா? யூஸ்வலாக இதுக்கு நம்ம அம்மா அப்பா எல்லாருமே சொல்கிற பதில் என்ன அப்படின்னா காற்று போயிடும். ரைட்டா? காற்று போயிடும் அப்படிங்கிறது தான். ப்ரெஷர் கோ அவுட் சைட், ரைட்டா? யோசிச்சு பார்த்துருக்கியா? சேம் டவுட். ஏன்னா காற்று போகுதுன்னா வாங்கிட்டு முதல் நாளே காற்று போயிருக்கணும்ல, அது ஏன் பொறுமையாக 2 நாள் கழித்து காற்று போகுது? நோட்டீஸ் பண்ணியிருக்கியா? நோட்டீஸ் பண்ணியிருக்கியா? ஸோ அங்கே தான் சார்ல்ஸ்லாம் இருக்குது, ரைட்? நீ என்ன பண்ண? யூ ஜஸ்ட் ட்ரை ஒன் திங். நான் உனக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நீ என்ன ட்ரை பண்ணலாம்? உங்கள் வீட்டிலே இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நீ என்ன பண்ண ட்ரை பண்ணலாம். இன்றைக்கி என்ன பண்ண போகிற அப்படின்னா, யூ ஆர் கோயிங் டு பை அ பலூன். ஒரு ஸ்மால் பலூன் வாங்க போகிறீங்க. பலூனை ஊதிட்டு அந்த பலூனை என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, யூ ஆர் கோயிங் டு கீப் இட் இன் அ ரூம் ஃபார் 2 to 3 days. கண்டிப்பாக பலூன் சைஸ் கம்மியாகிடும். பலூன் சைஸ் கம்மியானதுக்கப்புறம் நவ் யூ ஆர் கோயிங் டு புட் தட் பலூன் இன் அ ஹாட் வாட்டர். என்ன பண்ண போகிற? ஹாட் வாட்டரில் போட போகிறேன், ரைட்டா? ஹாட் வாட்டரில் போட்டேன்னா இட் வில் இன்க்ரீஸ் த சைஸ். எகெயின் இட்ஸ் கோயிங் டு இன்க்ரீஸ் சைஸ். என்ன சார் சொல்கிறீங்க? நம்ம ஊதுறப்ப எல்லோரும் கை ஊதி பாருப்ப, நான் ஊதுன மாதிரி. டெல் மீ வெதர் த டெம்பரேச்சர், உன்னோட காற்றோட டெம்பரேச்சர் கூட இருக்கா கம்மியாக இருக்கா? வாட் இஸ் த டெம்பரேச்சர்? இப்போ ஊற்றுனப்ப டெம்பரேச்சர் இருக்கா? இப்போ நீ ஊதுனில, இப்போ நீ உன் கையில் ஊதுறப்ப சூடாக இருக்கா இல்லை ஜில் ஜில்லுன்னு இருக்கா? there will be some temperature. So temperature increase ஆகிருக்கப்ப, ரைட்டா? whenever the temperature is more, high temperature இருக்கப்ப, temperature அதிகமாக இருக்கப்ப என்ன அப்படின்னா gas molecules expands even more, நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும், ரைட்டா? டெம்பரேச்சர் இருக்கப்போ கேஸ் மாலிகுல் ரொம்ப இன்க்ரீஸ் ஆக போகுது, ரொம்ப இன்க்ரீஸ் ஆக போகுது. நம்ம பலூனை ஊதுறப்பையும் சரி, அல்லது பலூனை நம்ம ஒரு மெஷினில் அல்லது நம்ம ஒரு ஹீலியம் பலூன் ஏதோ ஒன்று பண்ணுறப்ப இனிஷியலாக அந்த ஏருக்கு வந்து நிறைய டெம்பரேச்சர் இருக்க போகுது, அதனால் என்னது நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும். வென் வி ஆர் லீவிங் இட், நம்ம அப்படியே ஒரு 2-3 days விட்டுட்டோம் அப்படின்னா, நாள் ஆக 2-3 daysக்கு அப்புறம் உள்ளே இருக்கக்கூடிய ஏரோட டெம்பரேச்சர் குறைஞ்சு ஒரு குறிப்பிட்ட கருத்துக்கு என்ன பண்ண போகுது? அந்த டெம்பரேச்சர் குறைய விரிஞ்சு போன மாலிகுல்ஸ் எல்லாம் பக்கத்தில் வராங்க. அப்போ மாலிகுல்ஸ் எல்லாம் பக்கத்தில் வருதுன்னா வால்யூம் குறைய போகுது. எஸ், ஃப்ரிட்ஜில் வச்சாலும் பலூன் ஸ்ட்ரிங்க் ஆகும், ஏன்னா டெம்பரேச்சர் குறையுதுல. ஃப்ரிட்ஜில் வச்சாலும் பலூன் ஸ்ட்ரிங்க் ஆக தான் போகுது. ஸோ என்ன பண்ண போகுது? அப்போ குறைய போகுது. எல்லாமே என்னது? molecules are going to come closer together. molecules are என்ன பண்ண போகுது? it's going to come closer. molecules are all going to come closer. ஸோ அப்போ அது எல்லாமே பக்கத்தில் வந்துருச்சுன்னா என்ன பண்ணலாம்? molecules பக்கத்தில் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? அப்போ if the molecules come closer, ஸோ மாலிகுல்ஸ் பக்கத்தில் வந்துச்சு அப்படின்னா என்ன ஆக போகுது? நம்மளுக்கு குட்டியாயிடும். ஸோ அது திரும்பி நம்ம சுடுதண்ணியில் போட்டோம்னா பெருசாக போகுது, ரைட்டா? ஓகே, தட் இஸ் வாட். ஸோ அதான் என்ன கொடுத்துருக்காங்க? அப்போ டெம்பரேச்சர் வால்யூம் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறப்ப வால்யூம் என்ன பண்ணுது? இன்க்ரீஸ் ஆகுது. வால்யூம் அண்ட் டெம்பரேச்சர் ஆர்
directly proportional to, directly proportional, both are directly proportional. சரியா? நீங்கள் கொதிக்கிற தண்ணியில் போட்டால் உடனே கொதிக்கிற தண்ணியில் போடாது, நார்மலாக லைட்டாக வார்ம் வாட்டரில் போடு, ரொம்ப கொதிக்கிற தண்ணியிலலாம் போட்டுறாத. சரியா? கொஞ்சம் கவனமாக லைட்டாக ஹீட் பண்ணியிருக்கக்கூடிய வாட்டரில் போடுங்க, அவ்வளோ ஹீட் போட்டாலே போதும். சிம்பிள். ஸோ ஐடியல் கேஸ்னால் என்ன, ரியல் கேஸ்னால் என்ன? ஸோ ஐடியல் கேஸுங்கிறது இந்த உலகத்தில் அப்படி ஒரு கேஸ் கிடையவே கிடையாது. ஆனால் நம்மளோட கெமிஸ்ட்ரியில் நெக்ஸ்ட் இயரில் நீ 11th வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் சாப்டர் இருக்கிறதுலே பெரிய சாப்டர், இருக்கிறதுலே ஹை வெயிட்டேஜ், இருக்கிறதுலே கஷ்டமான சாப்டர்லாம் நிறைய பேர் சொல்லக்கூடியது அந்த ஒரு சாப்டராக தான் தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னு. அதில் முழுக்க 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 இந்த ஐடியல் கேஸை பற்றி தான் படிப்போம். ஆனால் அப்படி ஒரு கேஸ் இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது, உலகத்திலே கிடையாத ஒரு கேஸ். ஐடியல் கேஸுங்கிறது நோபல் கேஸ் கிடையாது, நோபல் கேஸ் கிடையாது. இட் இஸ் நாட் நோபல் கேஸ், இட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். இட் இஸ் எ இமேஜினரி கேஸ். நோபல் கேஸ் இல்லை, டோன்ட் திங்க் தட் இட் இஸ் அ நோபல் கேஸ். இந்த ஐடியல் கேஸ்ன்றது ஒரு இமேஜினரி கேஸ். இப்படி ஒரு கேஸ் உலகத்தில் கிடையவே கிடையாது. நோபல் வந்து வேறு, நோபல் எலமெண்ட்ஸ் அல்லது நோபல் கேஸஸ் இஸ் டிஃப்ரெண்ட். நோபல் கேஸ்க்கு ஐடியல் கேஸ்லாம் சொல்ல மாட்டேன், ரைட்டா? இட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். மாலிக்யூல்ஸ் ஆர் ஆட்டம்ஸ் ஆஃப் கேஸ் do not interact with each other, ரைட்டா? அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, ஒரு மாலிக்யூல் இன்னொரு மாலிக்யூலோட இன்ட்ராக்டே பண்ணாது, அப்படி அப்படியே இருக்க போகுது. இட் obeys பாய்ல்ஸ் லா, சார்ல்ஸ் லா அண்ட் அவகேட்ரோ லா. பாய்ல்ஸ் லா, சார்ல்ஸ் லா, அவகேட்ரோ லா எல்லாத்துக்குமே என்ன அப்படின்னா நல்லா ஒபே பண்ணுவான். ஐடியல் கேஸ் டஸ் நாட் ஹேவ் வால்யூம். ஐடியல் கேஸ்க்கு வால்யூமே இருக்காதான். ஒரு கேஸாக இருந்தால் கண்டிப்பாக வால்யூம் இருக்கணும்ல, அதுக்கு வால்யூம்ன்றது நம்ம ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லவே முடியாது. அட் லோ ப்ரெஷர் அண்ட் ஹை டெம்பரேச்சர் கேஸ் கேன் பி டெர்ம்ட் அஸ் அன் ஐடியல் கேஸ். லோ ப்ரெஷர்லேயும் சரி, ஹை டெம்பரேச்சர்லேயும் சரி நம்ம மெஷர் பண்ண முடியும். ரியல் கேஸ் உண்மையான மாலிகூல்ஸ்க்கு ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம் பக்கத்தில் வந்து என்ன ஆகும், ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம் பக்கத்தில் வந்தால் இட் வில் பிகம் H2 மாலிக்யூல். ஆனால் ஐடியல் கேஸில் என்ன சொல்கிறாங்க, அந்த மாதிரி ரெண்டு மாலிக்யூல் பக்கத்தில் வந்தால் அவங்க ஒன்றும் சேரவே மாட்டாங்க, அவங்க தனியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ மாலிக்யூல்ஸ் ஆர் ஆட்டம்ஸ் interact with each other. They do not obey Boyle's law, Charles law and Avogadro law. அப்போ நம்ம படிக்கிறது எல்லாம் வீணா சார், நம்ம படிக்கிறதெல்லாம் வேஸ்ட்டாக சார் அப்படின்னா கிட்டத்தட்ட ஆமாம் தான், ரைட்டா? அதாவது இந்த ஒரு அதாவது வேஸ்ட்னா அந்த வேஸ்ட்டு கிடையாதுடா. நம்ம படித்த பாய்ல்ஸ் லா, சார்ல்ஸ் லாலாம் இருக்குல்ல, இப்போ சார்ல்ஸ் லா படித்தோம். சார்ல்ஸ் லாவில் ஐடியல் கேஸ் கண்டிப்பாக எக்ஸ்பேண்ட் ஆகிடும். ஆனால் இந்த பலூன் பார்த்திங்க அப்படின்னா திருப்பி பழைய நிலைமைக்கு வராது, கொஞ்சம் தான் இன்க்ரீஸ் ஆக போகுது, ரைட்டா? கொஞ்சம் தான் இன்க்ரீஸ் ஆக போகுது, கொஞ்சம் தான் இன்க்ரீஸ் ஆக போகுது. இட் இஸ் நாட் கோயிங் டு தி எகெயின் பலூன் இஸ் கோயிங் டு நாட் கம் ரியல், திருப்பி பழையபடி வரப்போகுது. பிகாஸ் கேஸ் பலூனுக்குள்ளே இருக்கிறது என்னது, ஒரு ரியல் கேஸ். ரியல் கேஸ் ஃபாலோ பண்ணாது, இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணாது, கொஞ்சம் தான், ஒரு எக்ஸ்டென்ட்டுக்கு தான். அடுத்து பார்த்தீங்கன்னா ரியல் கேஸ் ஹேஸ் வால்யூமு அட் வெரி ஹை டெம்பரேச்சர் ஆர் லோ ப்ரெஷர் ஏ ரியல் கேஸ் பிஹேவ் அஸ் அ ஐடியல் கேஸ். ஹை டெம்பரேச்சர் அண்ட் லோ ப்ரெஷரில் இது வந்து ஐடியல் கேஸ் மாதிரி பிஹேவ் பண்ணும் அப்படின்னு. பொலாரிட்டினா என்ன, பொலாரிட்டினா என்னது, பாசிட்டிவ் நெகட்டிவ்னு அர்த்தம். கேஸுக்கு பொலாரிட்டி இருக்கா, டிபெண்ட் அப்பான் த மாலிகூல்ஸ். எந்த மாலிகூல்ஸ் இருக்கோ அதை பொறுத்து தான் நம்ம பொலாரிட்டி சொல்ல முடியும். எல்லாத்துக்கும் பொலாரிட்டி இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது, சரியா? ஹூ இன்வென்டட் ஐடியல் கேஸ்? ஐடியல் கேஸ் ஒன்று கிடையாதுல்ல, இட் இஸ் அ தியரி, இட் இஸ் அ தியரி, இட் இஸ் நாட் அ ரியல் கேஸ். அது ஒரு உண்மையான கேஸ் கிடையாது. இப்படி ஒன்று இருந்தால் அதை பேஸ் பண்ணி படிச்சுக்கலாம். நிறைய ஸ்டடீஸ்க்காக தே ஹவ் ஜஸ்ட் யூஸ்ட் இட், ரைட்டா? ஸ்டடீஸ்க்காக தே வில் பி யூசிங். இட் இஸ் ஒன்லி அ தியரி, உண்மையாக வால்யூம் கிடையாது. இட் இஸ் நாட் அ ரியல், இது பொய், ஒரு டூப்ளிகேட்டு, ஒரு இமேஜினரி. இமேஜினரி எப்படி சொல்ல முடியும்? இமேஜினரியில் 500 லிட்டர் கேஸ் என்ட்ரன்ஸ்னு சொல்ல முடியுமா? என்னோடய கனவில் நான் ஒரு 500 லிட்டர் கேஸை குடிச்சேன்னு சொல்ல முடியுமா? அது கனவு. 500 லிட்டர் நம்ம சும்மா சொல்லிக்கலாம், பேப்பரில் எழுதிக்கலாம். ஆனால் அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. ஓவராக இல்லையா, ஓவராக தான் இருக்குது, என்ன பண்ணுறது? அதை வச்சு தான் படிக்க வேண்டியது இருக்குது, அப்படி தான் படிக்க வேண்டியது இருக்குது, அதை வச்சு தான் படிக்க முடியும். அதுதான் ரைட். கவனிங்க. வாட் இஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரியல் எக்ஸ்பான்ஷன்? டிஃபைன்ட் as the ratio of true rise in volume, true rise in volume of liquid per degree rise in temperature to its unit volume. எப்போ இங்கே வரப்போ ரியல் எக்ஸ்பான்ஷனாலும் ஏரியல் அதாவது நம்ம முன்னாடி என்னென்ன பார்த்தோம், லீனியர் எக்ஸ்பான்ஷன், ஏரியல் எக்ஸ்பான்ஷன், அதுக்கப்புறம் இன்னொன்று கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வால்யூம் பார்த்தோம். அந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வால்யூமும் இதுவும் கிட்டத்தட்ட ஒன்று தான், சரியா? சேம் கொஷின், முன்னாடி படித்த அதே கொஷின் தான் இதுவும், சரியா? ரியல் எக்ஸ்பான்ஷன்றப்பையும் ரேஷியோ ஆஃப் த ட்ரூ ரைஸ் இன் வால்யூம் ஆஃப் த லிக்விட், இது எல்லாம் சேம். இந்த சாப்டரில் ஒரு கொஷினில் நிறைய ஆன்சர் நம்ம எழுத போகிறோம், ரைட்டா? ஒரு தடவை படிக்கிறோம், நிறைய எழுத போகிறோம். டு மேக் த லெசன் லாங்கர். தட்ஸ் இட், யூ ஹவ் கம்ப்ளீட்டட் டுடே செஷன். இன்றைய தினத்திற்கான பாடம் முடிந்தது. ஸோ என்ன அப்படின்னா நம்ம we are going to meet in evening also. இன்றைக்கி இல்லை, நான் சொல்கிறேன், நாளைக்கு காலையில் சொல்கிறேன், இல்லைனா எப்போன்னு உனக்கு ஷார்ட்ஸில் மென்ஷன் பண்ணிவிடுவேன். ஸோ ஃப்ரம் in tomorrow onwards, from tomorrow onwards அல்லது அதுக்குள்ளே we are going to start
டீட்டெயில் ஆன்சர்ஸ் ரைட்டா. ஒரு நாளைக்கு ஒரு 5 டீட்டெயில் அல்லது 6 டீட்டெயில் நம்ம படிக்க போகிறோம் சரியா. டீட்டெயில் நம்ம படிக்க போகிறோம். கெட் ரெடி ஃபார் தட் சரியா. ஸோ டீட்டெயில் படிக்கிறதுக்கு ரெடி ஆகிக்கோ. இப்போது நான் கிளம்புறேன். நீங்கள் இன்றைக்கி போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஸ்கூலுக்கு கிளம்புங்க ரைட்டா. ஓகே. இஃப் யூ காண்ட் தென் ஹூ கேன். உங்களால் முடியாட்டி யாரால் முடியும். டாடா பை பாய், see you.